அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால். ஹலோ கைஸ், தக்ஷு பிளாக்ஸ். ஸோ எனக்கு ஒரு செம்ம பிளாக் ஒன்று இருக்குது. இந்த பிளாகை என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிறுவாபுரி ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். ஏன்னா நிறைய வாட்டி நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி நிறைய பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே போனால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு, பத்தாதுக்கு நல்லது நிறையவே நடக்கும் டியூஸ்டேன்ட்டு. ஸோ நம்மளுக்கு அந்த டைமிங்ஸ் வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும் டியூஸ்டே போகணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட க்ரௌடில் மாட்டிக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த சாட்டர்டே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை கன்சிக்யூட்டிவாக 6 வீக்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்றது கண்டிப்பாக அந்த முருகன் மேலே தான் பாரத்தை போட்டு அதனால பண்ண போகிறேன். ஏன்னா அவன் இல்லைன்னா இது இருக்க எதுவுமே கிடையாது. ஸோ அதை நம்பி தான் நானும் இருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பில் நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் தான் போகிறோம். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த ட்ரிப் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம். இது எங்களுக்கு ட்ரிப்பு மாதிரி கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் மேலே. என்னடா 36 கிலோமீட்டர் ஒரு ட்ரிப் பண்ணுறேன். அது 36 கிலோமீட்டர் 1 ஹவர் வண்டியை ஓட்டி போயிட்டு அங்கேருந்து திருப்பி வரணும். கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் வந்து 72 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒரு செம மெமரியாக இருக்க போது கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. சரிங்களா, வாங்க போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ எங்கே இருக்கணும், நம்ம கரெக்டாக நம்ம விளையாடுற பார்க் அந்த சிவா நகரில் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். ஸோ அவனையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடும் வந்துட்டுருக்கான். எப்போ வரான்னு தெரியலப்பா. ஹலோ கைஸ், நம்ம பையன் வந்துட்டான். ஸோ பையன் இப்போ டிப்டாப்பாக வந்திருக்கான். பாருங்கள் எப்படி இருப்பான்ட்டு. ஹலோ, இது இந்த தர்ஷு விலாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சிறுவாபுரி டெம்பிள் வந்திருக்கோம். எப்படி இருந்துச்சு பிடி தரிசனம்? நம்ம காலையில ஒரு 5:15 கிளம்பணும். ஏதோ கிராமத்துல எல்லாம் பூந்து அந்த இருட்டை பார்த்துருக்கணுமே. வழக்கெல்லாம் வந்து அள்ளு விட்டுச்சு. எப்படா அந்த இருட்டுல நம்ம வருவோம் அப்படின்ற மாதிரி லிட்டரலி இருந்தது. முருகருக்கு ஒரு அரோகரா போட்டு நல்ல தரிசனம். இதுக்கு ஒரு நல்ல தரிசனம். காலையிலேயே போய் கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சு போனா எல்லாம் இங்கேயே பறந்து தூங்கிட்டாங்க போற கோயில்லயே. இங்கே நல்ல கூட்டம். இதுக்கு நாங்க சீக்கிரமா கிளம்பணும். காலையில வெடிகாலாம் கிளம்பி வந்தோம். ஆமா, ஆக்சுவலா வந்து எல்லாரும் செவ்வாய்க்கிழமை வந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. உண்மையெல்லாம் அது செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வரலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து தொடர்ந்து 6 வாரத்துக்கு வரணும் செவ்வாய்க்கிழமை. நான் இப்பதான் வந்திருக்கேன் சனிக்கிழமை. சரி, ஓகே. ஆனா 36 கிலோமீட்டர் நைட்டு கண்டிப்பா டிராவல் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். குளிர் ரொம்ப அதிகம். இருட்டுல வந்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பள்ளம் எங்க இருக்குன்றது கூட தெரியாது நம்மளுக்கு. ஆமா, அதுவும் நாங்க வந்த பாதை பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நாங்களாம் ஸ்டார்டிங்ல வரப்போ ஒரு கார ஏடா கூடமா ஓட்டினோம். வச்சிருப்போம் எங்களை. நாங்க போய் கட்டு சைட்ல இருப்பேன். நல்லதா ஜஸ்ட் தச்சேன். ஏன்னா நேற்றுக்கு இந்த வீடியோ எடுத்துக்க முடியாது. நாங்க கோயில்ல தரிசனம் பண்ணிருக்க முடியாது. நேரா எங்களுக்கு பாடம் கட்டி கொடுப்பாங்க. லைக் வந்து நீங்க தரிசனத்துக்கு வரீங்கன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கிரௌடு ரொம்ப இருந்தா பிடிக்காது, சீக்கிரமா வந்து பாத்துட்டு போலான்னா நீங்க இந்த மாதிரி சாட்டர்டே முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே வந்துருங்க. இல்லைன்னா மிட் வீக்ல மண்டே அப்படிலாம் வந்தீங்கன்னா நார்மல் குவைட்லி கம்மியா இருக்கும் பீப்புள்ஸ் அதிகம். சாரி, கம்மியா இருக்கு. ஆமா, பௌர்ணமி இன்னைக்கு வர. அதுவும் எங்களுக்கு நேரம் பார்த்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சீன் இப்போ காட்டுறேன். செம்மையா இருக்கும். அப்படியே வந்து பின்னாடி பாருங்க தெரியும்.
ஓகே, இப்ப நம்ம இதுல வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிறுவாபுரியோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். மேக்சிமம் நீங்க சென்னைக்குள்ள இருக்கிறீங்கன்னா பைக்ல போறது உங்களுக்கு பெஸ்ட். நான் ஏன் பைக்ல போறது பெஸ்ட்னா, உங்களுடைய ஓன் வெஹிக்கல் நீங்க எடுத்துட்டு வரீங்க, இப்போ டப்புன்னு நீங்க அதுக்கேற்ற ஸ்பாட்ல டப்புன்னு விட்டு நீங்க அழகா உள்ள போயிடலாம். மெயின் வந்து இதோட கஷ்டமான பார்ட் என்னன்னா, நைட்ல ஓட்டிட்டு வர்றதுதான். பனி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ முக்கியமா வந்து இந்த மாதிரி ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது விடியகால கிளம்புறீங்கன்னா பனி வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு. சீரியஸா எங்களால தாங்கவே முடியல. இப்ப நாங்க இதை வேற போட்டோம். ஆமா, அவ்வளவு ஜெர்கின் வேற போட்டு வந்தோம். அப்பயும் நல்ல குளிரு. நல்ல குளிரு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா ஃபாகி கலர் இருக்கு. நாங்க நைட்டு நல்லா போட்டு சென்னை சிட்டி உள்ள தெரியல, ஆனா அவுட்டர் வந்தா நிறைய பனி தெரியுது. கண்டிப்பா தெரியும். இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க. காதுக்கு அந்த எப்பவுமே ஒரு இது காஞ்சி அது மாதிரி தான், அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. காதல பனி போகாம இருக்கு. இல்ல ஒரு பஞ்சு கூட வச்சுக்கோங்க. கோயில் வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 6 AM ஓப்பன் ஆகும். நீங்க 5:30க்கு 5:45 அதான் 5 மேக்ஸிமம் 5:45க்கு முன்னாடி நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா நீங்க தப்புன்னு பாத்துட்டு பாருங்க. நாங்க 6க்கு கரெக்டா வந்துட்டு ஷார்ப்பா 6 பார்த்தோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 7:32. ஸோ ஏதோ இவ்வளவு சீக்கிரமா போனோம்னா இன்னொரு ரீசன் இருக்குது. நாங்க சிறப்பு தரிசனம் போனோம். ஏன்னா சாமி கிட்டக்க பாக்கணும். நாங்க எங்களோட நீனா அவ்வளவு பெரிய ஆளா வெயிட் பண்ண முடியாதா அதனால அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். எந்த இருந்தாலும் பார்த்தோம்னா சாமி தான். பட் எனக்கு வந்து நான் ரொம்ப நிறைய வேண்டிட்டு கிட்ட பார்த்து பணக்காரன் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்றதுனால நான் அதுல போனேன். ஃபர்ஸ்ட் நான் முருகரை அவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்தோம். அதுவும் இந்த தாட்டி தான் வடபழனி போய் போவோம். ஆனா அவ்வளவு க்ளோஸ்ல அங்கேயே இருக்க சிறப்பு தரிசனம். ஆனா அங்கேயும் அந்த அளவுக்கு கொஞ்சம் இடையில தான் முருகரை பார்ப்போம். ஆனா இங்க இவ்வளவு க்ளோஸ் அப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ரொம்ப இதுவா இருக்கு. நாங்க அறுபடை ட்ரிப்பும் பிளான் போட்டிருக்கோம். அது எப்படின்னா அதுவும் ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இறங்கிட்டேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி அவ்வளவு வயிற்று வந்து நான்லாம் லிட்டரலி வந்து கோயிலுக்கே போகாத ஆளுங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான்லாம் எந்த ஒரு கோயிலும் வந்து மாசத்துல நான் நிக்க கூட மாட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, கோயிலா போயிட்டு இருக்கேன். என்ன ஒரு அதிர்ஷ்டம். என்னை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் வீட்லயே என்ன கூப்பிட்டாங்க, நான் வரவே மாட்டேன். எங்கன்னா ஃபேமிலியா வெளியே போனா மட்டும்தான் கூப்பிட்டாங்க, அப்பதான் போவேன். எனக்கு கரெக்டா வந்து என்னன்னா ஒரு 4 மணிக்கு எனக்கு சீரியஸா நான் இன்னைக்கு தூங்கவே இல்லை. எப்படி வண்டியை ஓட்டிட்டு வந்த கூட எனக்கு தெரியல. நானும் பிறண்டு படக்கிறேன். அது எங்க எனக்கு ஸ்லீப் வந்து போச்சுன்னா, இரவு வந்து ஒரு 3.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். அதாவது இண்டோரை புக் பண்ணிட்டு பேட்மிண்டன் புக் பண்ணிட்டு 9 மணிக்கு பேட்மிண்டன் போனேன். அண்ணா 5:50 தான் அவுட்டு. நானும் என்னடா எப்படா அப்படின்னு நினைச்சு சரி ஓகே டயர்டா இருக்கு தூங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பத்துட்டேன். ஏந்து பார்த்தா 9:05 அப்படின்ட்டு ஓடு கிளம்பி போயிட்டு ஒரு 4 கேம் விளாட்டு பரபரன்ட்டு அன்னைக்கு நைட்டு மனசுல தோணுனே இருந்துச்சு. 10க்கு நான் ஒரு இன்டர்வியூ நான் போனேன்னு சொல்லி இதெல்லாம் ஷார்ட் வீடியோல ஒண்ணு போட்டிருந்தேன். ஜாப்லெஸ் பையன் டே 33ல அவன் வந்து ஆரம்பிச்சு வந்து ரோலுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தானுங்க. சரி நானும் போய் நல்லா அட்டன் பண்ண பெஸ்ட்டை கொடுத்தேன். அவனை சொன்னானுங்க ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா, அந்த கன்சல்டன்சி கால் பண்ணி இந்த மாதிரி உங்க ப்ரொஃபைல் வந்து ரெலவெண்டா இல்ல, ஸோ அதனால எங்களால வந்து ஃபாரஸ்ட் பண்ண ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், வேற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நாங்க இது வந்து அந்த கன்சல்டன்சியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுலயே வந்து ஜேடிலேயே வந்து மினிமம் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறான். எங்க இருந்து போறது, நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே இருக்கு. இது வேற வழி என்ன பண்றது. பட் ஆனா நான் அது ஆன்சரா நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவன் வந்து வேலிட் ரீசனோட ரிஜெக்ட் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. நான் அதான் அவங்ககிட்ட கேட்டேன், மேடம் அதுல வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டா, நீங்க அட்டன் பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க ஜேடி மேடம் படிச்சுட்டு போங்க அப்படின்னு. சரி ஓகே படிச்சுட்டு போங்க, ஏன்னா வேலை கண்டிப்பா கட்டாயம் தேவைப்படுது. நிறைய பேர் சொல்லுவானுங்க ஏன் அந்த வேலையை விட்ட, ஒரு வேலை தேடிட்டு இந்த வேலை பார்த்துடலாம் அப்படின்னு. கரெக்டு தான், இல்ல நான் சொல்லவே மாட்டேன். ஒரு இடத்துல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா இருக்கவே கூடாது. அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி, நான்லாம் அப்படிதான். எனக்கெல்லாம் மதிப்பு தராத இடத்துல நான் ஒரு செகண்ட் இருக்க மாட்டேன். அதுதான் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்றேன். என் கூட இருக்கவங்களுக்கும் நான் அதான் சொல்றது. சொல்றா பீட்டி என்னது
மதிக்க தலைவாசலை மிதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான். உங்களுக்கு ஒரு இடத்துல ஒருத்தன் மரியாதை குடுக்கறானா இல்லையான்னு பாருங்க. அவன் குடுக்கலனா தயவு செஞ்சு அவன் காடி பக்கம் படுற இது இடத்துக்கு வந்து உங்க ஒர்க்குக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சருக்கு ஃபியூச்சருக்குன்னா சொல்றேன். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி நீங்க இருங்க. மத்தவங்க யாரும் டிபெண்ட் பண்ணாங்க. இது நீங்க வந்து ஒர்க்குக்கு இஷ்டம் எடுக்கணும், லைஃப்ல எடுத்துக்க ரொம்ப நல்லா இருக்கும். மத்தவங்க ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா இங்க இருந்து விலகிடுங்க. அதே உங்களுக்கு நல்லதா இருக்கும். எனக்கு இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீல் பெட்டரா இருக்கு. ஏன்னா இந்த கோயில வரணும் ரொம்ப நாளா நான் பிளான் போட்டுனே இந்த சான்ஸே கிடைக்கல. சீரியஸா லிட்டரலி நான் சொன்னேன் அப்படிதான். ஏன்னா நிறைய ரீல்ஸ் வரும், நிறைய பேர் இங்க போனா ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும், ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்ப வந்திருக்கேன், வந்துட்டு இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். நான் உள்ள அலோவ் பண்ணல, வீடியோ இருக்கேன். அதனால வீட்டுக்கு கிளம்பி அதனால எங்களை சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப்பாவே இருந்துச்சு. நிறையவே இருக்கு. நீங்களும் முருகரை கண்டிப்பா பார்த்தா ஒரு வந்து- நல்லது. ஆமா, நான் இந்த கோயில்னு சொல்லல, எந்த கோயிலா இருந்தாலும் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு உட்காருங்க. அந்த கோயில் போதும், அது போதும். நீங்க 2 மணி நேரம் உட்காரணும் அவசியம்லாம் இல்ல. அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி அந்த கடவுளுக்காக நீங்க வந்து டைம் ஒதுக்கிறது பெரிய விஷயம். முருகன் உங்களை சோதிப்பா, ஆனா எங்களுக்கு நல்லவங்களை பார்த்தா கையே விட மாட்டான். அவங்களுக்கு வந்து எவ்வளவு லட்சத்தை கொடுப்பான், இதெல்லாம் நீ தாங்கதான் உனக்கு அதுல. ஏன்னா எந்த விஷயமும் ஈஸியா கிடைக்காது. என்னடா சொல்றேன் குட்டி? ஆமா. அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கோயிலும் போறல, அடுத்த பிளாக்ல வந்து நம்ம வந்து திருச்செந்தூர் பிளான் பண்றோம். திருச்செந்தூர் முருகன் கோயில் போறோம். நீங்களும் எங்களோட வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்க போகணும் நீங்களும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, இங்க போங்க அங்க போங்கன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச டெம்பிள்ஸ் எல்லாமே சொல்லுங்க. நம்ம வந்து இந்து இது மட்டும் போல, கிறிஸ்டின், முஸ்லீம் அந்த மாதிரி எல்லா இதுவும் நாங்க மதம் வேறுபாடு எதுவுமே பார்க்க மாட்டோம். எல்லா கோயிலும் நம்மளுக்கு சமம், எல்லா சாமியும் சமம் தான். எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, எந்த கோயிலுக்கு போகணும், நீங்க போயிட்டு ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பா நாங்க அதை பத்தி கண்டிப்பா வீடியோ போடுவோம். உங்களுக்காக. நீங்க எங்க சொல்றீங்களோ சப்போர்ட், நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுவோம். கண்டிப்பா. கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேறு. முருகன்னாலே எல்லாமே சோதிப்பான், ஆனால் அவனுக்கு நம்மளை கைவிட மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நினச்சி தான் நானும் வேண்டியிருக்கேன். பார்ப்போம்.